நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் நான் கொடுக்குறோம். பையருக்கும் செல்லருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிசினஸ்ல வந்து அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. அவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க நிறைய ட்ரக் வச்சிருப்பாங்க. அவங்க கண்டெய்னர்ல வந்து கொண்டு போகும்போது அந்த கண்டெய்னர் ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்ல வந்து இயற்கை பேரிடர் மூலியமா நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தெஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்ல இருந்து அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு, பிளஸ் அவங்க பிசினஸை வந்து ஒரு சேஃபா நடத்தணும். அவங்க வந்து கரெக்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த பொருட்களை கொடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதுக்குரிய காம்பன்சேஷன் கரெக்டா அவங்க வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா கண்டிப்பா சேஃப்டி. ஆமா, ஏன்னா லட்சக்கணக்கான முதலீடுகள் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்ப அந்த ட்ரக்ல வந்து இப்ப ஒரே ட்ரக்ல ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் போகலாம், இல்ல பல கம்பெனியோட ஸ்டாக்ஸ் கொண்டு இப்ப போகலாம். நம்ம அந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம், நமக்கு ஃபுல்லாவே லாஸ் ஆயிரும். கண்டிப்பா லாஸ் ஆயிரும். பினான்சியல் லாஸ் போற வழியில வந்து ஒரு எர்த்குவேக் வந்துருச்சு, கண்டிப்பா அந்த அந்த லாரி வந்து கவுந்துருச்சு அப்படின்னா பல கோடி லாஸ். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கிளையன்ட்ஸ் வந்து உங்ககிட்ட தான் கொடுத்தோம், உங்களை நம்பிதான் நாங்க கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இன்சூரன்ஸ்ல அவங்க வந்து கிளைம் பண்ணி அதோட அந்த லாஸை வந்து அவங்களால வந்து இதை சரி பண்ணிக்க முடியும் இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா. அப்ப அந்த லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் வச்சிருக்கவங்க கண்டிப்பா எடுத்துக்கிறது. லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க, பிளஸ் இந்த மாதிரி பிசினஸ்ல இருக்கிறவங்க ஒரு பொருட்களை அவங்களோட பொருட்களையோ இல்ல அவங்க கிளைண்ட்ஸோட பொருட்களையோ ஒரு இடத்துல இருந்து இந்தியாக்குள்ளார ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போனாலும் சரி, இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போனாலும் சரி, இல்ல இந்தியாவுக்குள்ள இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போனாலும் சரி, பை ரோட்ல கொண்டு போனாலும் சரி, ட்ரெயின்லயோ இல்ல ஏரோப்ளைன்லயோ இல்ல வந்து கப்பல் மூலியமா கொண்டு போனாலுமே கண்டிப்பா இந்த மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏற்கனவே இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு தான் இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். மரைன் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு டீடைல்டா நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்குற ஒரு வீடியோ தான். ஏற்கனவே பெரிய அளவுல இந்த பிசினஸ் பண்றவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்காம இந்த பிசினஸ்ல பண்ணவே முடியாது. கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுத்துதான் ஆகணும். ஸோ புதுசா இப்ப யாராவது இந்த பிசினஸ்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். கண்டிப்பா.